ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, பச்சை மஞ்சளில் சப்பாத்தி மசாலா செஞ்சிடலாம். அந்த மஞ்சள் உள்ள தோலை எடுத்துக்கிட்டு கேரட்டு துருவலை வச்சு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ துருவியாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெயும் நெய்யும் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ துருவிய பச்சை மஞ்சளை போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, மிளகு பொடி, ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். இப்போ திரும்பியும் லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சலாம். 1/2 கப்பு தேங்காய், 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சியில் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பச்சை மஞ்சள் நல்லா வெந்துட்டு 2 தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மஞ்சள் வாடையே அடிக்காது. இப்போ நல்லா வெந்துட்டு ஒரு 1/2 கப்பு பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஜீரக ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை விட்டுறலாம். மிக்ஸ் கலவுன தண்ணியும் விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதி வரட்டும். ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லி இலை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ சுவையான பச்சை மஞ்சள் சப்பாத்தி மசாலா ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.